தூங்க மாட்டார்கள், ஓய்வெடுக்க மாட்டார்கள். இந்த உலக மக்கள் அனைவரிடமும் இந்த இஸ்லாத்தினுடைய செய்தியை சொல்லுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு நபி தோழர்கள் அர்ப்பணித்தார்களோ அதுபோல அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு கடமை நம் மீது பெண்ணம்பெரிய கடமை சுமத்தப்பட்டிருப்பதனுடைய வசனம்தான் இந்த வசனம் என்று அல்லாமா சுலைமான் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், நாம் திருக்குரானை இறைவனுடைய வேதம் என்று மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை, இறைவனுடைய இறுதி வேதம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனுடைய தூதர் என்று மட்டும் ஏற்றுக்கொண்டால் நாம் முஸ்லீம் ஆகிவிட முடியாது, இறைவனுடைய இறுதி தூதர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த இறைவசனத்தை பற்றி நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இறுதி வேதம் வந்து விட்டது, இறுதி தூதர் வந்து விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே உங்களை நடுநிலைமை மிக்க சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்கின்றோம். உங்கள் மீது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு சான்றாக திகழ்ந்தார்களோ அதுபோல இந்த மனித சமூகத்திற்கு சான்றாக திகழ வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 23 ஆண்டு கால உழைப்பை, இந்த இஸ்லாத்தின் செய்தியை மக்களிடம் எடுத்து செல்லக்கூடிய அவர்களுக்கு இறைவன் வழங்கிய அந்த பெண்ணம் பெரிய பணியை நிறைவு செய்துவிட்டு ஹஜ்ஜத்துல் விதாவிலே வரலாற்று சிறப்பு மிக்க மனித உரிமை பிரகடனமாகிய அவருடைய இறுதி உரையை நிகழ்த்தியதற்கு பின்பு, நான் இந்த இஸ்லாத்தினுடைய செய்தியை உங்களிடம் சமர்ப்பித்து விட்டேனா என்று அங்கு குழுமி இருந்த லட்சத்திற்கும் அதிகமான நபித்தோழர்களிடம் சாட்சியம் வாங்கியதை என வரலாற்றிலே பார்க்கிறோம். சாட்சியம் வாங்கியதை மட்டுமல்ல, அதற்கு இறைவனையும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கட்டும் என்று தன் மீது ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பினை நிறைவேற்றுவதற்காக 23 ஆண்டு கால நுபுவத்து வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டு எந்த சமூகத்திற்காக இந்த செய்தியை எடுத்துச் சொல்வதற்காக வந்தார்களோ, எந்த சமூகம் இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டதோ அந்த சமூகத்தை முன்னிலைப்படுத்தி தான் செய்த பணிக்கு உறுதி பிரமாணத்தை வாங்கி கொண்டு அதை அல்லாஹ்வையும் சாட்சியாக ஆக்கிவிட்டு, வந்திருந்தவர்களே நீங்கள் வராதவர்களிடம் இந்த செய்தியை எடுத்துச் சொல்லுங்கள் என்ற செய்தியையும் இந்த உலக மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றதை நாம் பார்த்தோம். எனவேதான் வரலாற்றிலே நாம் படிக்கின்றோம், நபி தோழர்களில் அங்கு குழுமி இருந்த நபி தோழர்களில் 60க்கு அதிகமான சதவீதமான நபி தோழர்கள் உலகின் பல்வேறு பாகங்களுக்கு சென்று இந்த இஸ்லாத்தினுடைய செய்தியை எடுத்து சொன்னார்கள். சில பேர் அதில் ஷஹீதானார்கள், சிலர் இயற்கை மரணத்தை அடைந்தார்கள். எந்த இடத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போதனையை சொன்னார்கள் என்று சொன்னால், காபத்துல்லா அருகிலே இருக்கிறது, மஸ்ஜித் நபவி அருகிலே இருக்கிறது. அங்கெல்லாம் வணக்க வழிபாடுகள் செய்தால் பல ஆயிரக்கணக்கான மடங்கு நன்மைகள் பூத்து கொடுக்கக்கூடிய அந்த புண்ணிய பூமியில் இருந்து அதை சொல்லுகிறார்கள். அது புண்ணிய பூமி தான் என்பதை நம்மை விட அதிகம் விளங்கிக் கொண்டவர்கள் நபி தோழர்கள். ஆனால் அந்த புண்ணிய பூமியை விட்டு அவர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இந்த சத்திய மார்க்கத்தை உலகெங்கிலும் அவர்கள் சொல்லாலும் செயலாலும் இந்த சத்திய மார்க்கத்துக்கு சான்று பகர்ந்தார்கள், அழைப்பு விடுத்தார்கள். அதனுடைய மகத்தான இறைவனுடைய அருளால் நம்மளுடைய முன்னோர்கள் அதை ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் இந்த இறை இல்லத்தில் நாம் எல்லோரும் ஒன்று. எனவே நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடமை, நம்மளுடைய இன்னொரு நம்பிக்கை இருக்கிறது. இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வது எவ்வாறு முஸ்லிம்களாகிய நம் மீது கடமையோ அதுபோல இந்த மனித சமுதாயம் முழுவதும் ஒரே தாய் தந்தையின் வழித்தோன்றர்கள் என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்க இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் நம்மளுடைய இரத்த பந்த உறவுகள். இன்னும் சற்று நன்றாக நாம் வரலாற்றை பின்னோக்கி நாம் சென்றோம் என்று சொன்னால், இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதிகமாக இருப்பார்கள், சொத்து சுகம் வைத்திருப்பவர்கள் இருப்பார்கள். அவருடைய பத்திரங்களை பின்னோக்கி பார்த்தால் ஏதாவது நம்மளுடைய மூதாதையர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்துதான் நாம் வந்திருக்கின்றோம்
நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய உறவுகள் நம்மை சுற்றி இருக்கின்றார்கள். இஸ்லாமிய நம்பிக்கையும் சொல்லுகிறது, எல்லா ஆதமின் ஹவ்வாவினுடைய மக்கள் ஒரே தாஜத்தினுடைய வழித்தோன்றர்கள் என்று சொல்லுகிறது. நம்மளுடைய குடும்ப வரலாறு சொல்லுகிறது, நாம் பின்னோக்கி பார்த்தோம் என்றால் நம் உறவுகள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. நாம் அந்த மக்களிடம் இந்த செய்தியை எடுத்து சொல்லுவது நம் மீது கடமை என்று திரு குர்ஆனும் இறைவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கட்டளையாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். நபி தோழர்கள் அதை பின்பற்றி பேணி நடந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் தாபியன்கள், தாபியன்கள், அதற்கு பின்னால் அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய இறைநேச செல்வர்கள், அவர்கள் எல்லாம் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லி இருப்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமான நிலை என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு கடமை நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறியாதவர்களாக முஸ்லிம்கள் இன்று இருப்பதுதான் மிக பரிதாபகரமான ஒரு நிலை. தொழுகை நம் மீது கடமை என்று எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். பல முஸ்லிம்கள் தொழ வராமல் இருக்கிறார்கள். நான் அவர்கள் கேட்டால் சொல்லுவார்கள், தொழுகை 5 நேரம் கடமை என்று. நோன்பு நம் மீது கடமை, சில பேர் நோன்பு வைக்காமல் இருப்பார்கள். அவனை கேட்டு பாருங்க, நோன்பு கடமை என்று சொல்வார்கள். ஜக்காத், ஹஜ் இது போன்றுதான். ஆனால் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் அவர்களுக்கு இந்த செய்தி வந்ததில் இருந்து அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியில் இருந்து அந்த உயிர் புரிய வரை அவர்கள் எந்த தாவத்தினுடைய வேலையை செய்தார்களோ, எந்த சமூகத்தை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்களோ, எந்த சமூகத்தின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று ஹஜ்ஜத்துல் விதாவிலே பணித்து சென்றார்களோ, எந்த சுன்னத்தான வழிமுறைகளை சஹாபாக்கள் பின்பற்றினார்களோ, தாபியன்கள், தாபியன்கள், ஷேகுமார்களை எல்லாம் பின்பற்றினார்களோ, அப்படிப்பட்ட ஒரு கடமை நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறியாமலேயே இந்த சமூகம் இருப்பதுதான் இன்று நம் மீது இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். நம் மீது இருக்கக்கூடிய சுமத்தப்பட்டிருக்கிற பல்வேறு பழிச்சொற்கள், குற்றச்சாட்டுக்கள். இன்று நம்மை வட இந்தியாவில் யாராவது ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா பல முஸ்லிம்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க அடிச்சா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டே, ஏப்பா பாய அடிக்கிற, எதுக்கு அடிக்கிற, வர என்ன காரணத்துக்கான அடிக்கிற, அதே முஸ்லிம் அல்லாத 2 பேர் கேட்பாங்க. ஏன் என்று சொன்னார், நாம் அந்த உறவுகளை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மாமாவா, மச்சானா, சியான் என்ற பேரில் அவர்களும் உறவு வைத்திருக்கிறார்கள், நாம் அவர்களிடம் உறவு வைத்திருக்கிறோம். நம்மளுடைய நல்லது கெட்டதில் அவர்களை வருகிறார்கள், அவர்கள் நல்ல கெட்டதில் நாம் கலந்து கொள்கின்றோம். இந்த உறவு பேணப்படுவதன் மூலமாகத்தான் நாம் இந்த செய்தியை நாம் எடுத்து வைக்க முடியும். இந்தியாவிலேயே நாங்க இந்த அழைப்பு பணியில 40 வருஷமா இருக்கிறேன். இந்த முஸ்லிம் அல்லாதவங்க இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அவ்வளவு நல்லெண்ணம் வைத்திருக்கிறாங்க. எவ்வளவு நல்லெண்ணம் என்றால், இப்போ இந்த லவ் அஃபையர்ல நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, முஸ்லிம் அல்லாதவங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணி பேசி, அவங்க பையன் வர்றாரு முஸ்லீம் ஆறாரு, பொண்ணு முஸ்லீம் ஆகுது சொல்லி பேசணும்னு சொன்னா, மற்றதுல கௌரவ கொலைன்னு செய்யறாங்க. நார்த் இந்தியாவில் இன்னைக்கு கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட கௌரவ கொலைன்னு ஒரு முஸ்லீம் இது கர்நாடகாவில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல கௌரவ கொலைன்னு அந்த சாதிக்குள்ளேயே, அந்த இந்துக்கள்லயே உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதிக்குள்ள தான் நடக்குதே ஒழிய, முஸ்லீம் அல்லாதவரோட காதல் உறவு வந்து விட்டது என்று சொன்னால் உட்கார்ந்து அவர்களோட கவுன்சிலிங் செய்தால், அது செட்டியாராக இருக்கலாம், முக்குளத்தராக இருக்கலாம், அல்லது ஐயராக இருக்கலாம், அல்லது நம்ம மதுரை போன்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த குஜராத்தை சேர்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். பல நூற்றுக்கணக்கான மக்கள் இது சம்பந்தமாக வருகிறார். அவருடைய பெற்றோர்களை கூப்பிட்டு வைத்து பேசுகின்றோம். முதல்ல கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. அப்புறம் நம்ம சொல்றோம், நீங்க வேற நம்ம வேற இல்லைங்க, ஏதோ ஒரு வகையில நீங்க எங்களுடைய உறவுக்காரங்க. ஏன் இந்த பையனே இந்த பொண்ணுக்கு உறவுக்காரனா இருக்கலாம், எனக்கு தெரியாதுங்க. பின்னோக்கி போனால் அதுதாங்க உண்மை. நீங்க வந்துட்டீங்கன்றக்காண்டி சொல்லல, சத்தியம் அதுதான். ஏதோ ஒரு வகையில நீங்க எங்களுடைய உறவுக்காரர்கள், ஏதோ அந்த இறைவன் தான் அந்த அன்பை போட்டு இருக்கிறார், இறைவன் தான் உங்களுடைய மகனை இங்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லும் பொழுது, எந்த சாதிக்காராக இருந்தாலும் 90% பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த திருமண வைபவத்திலே கலந்து கொள்கிறார். 1 அல்ல 2 அல்ல,
இன்று கூட மதுரையில 2 திருமணங்கள் அது போல நடந்துக்கிறது கண்ணியமிக்கவர். ஒரு ஆண்டில நூற்றுக்கணக்கான திருமணங்களை இறைவனுடைய அருளால். ஒரு பிராமண பெண் நம்ம பையனை காதுட்டாங்க எஸ்எஸ் காலனியில, உட்காந்து கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணி எல்லாம் பேசி கடைசியில் அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க, பெற்றோர்களும் ஒத்துக்கிட்டாங்க. பெரிய கல்யாண மண்டபத்துல 70-80 பிராமண குடும்பங்கள் வந்தாங்க. நாங்க ஏற்கனவே பிளான் பண்ணணும் அந்த பிராமண குடும்பத்துக்கு எந்த புத்தகத்தை கொடுக்கலாம்னு சொல்லி. இப்ப துக்ளக் என்ற பத்திரிகையில KVS அபிமாமன் என்பவர் தொடர்ந்து ஒரு கட்டுரை எழுதி வந்தார். அந்த கட்டுரைக்கு சோவிய அணிந்துரையை எழுதியிருக்கிறார். இப்ப நாங்க யோசிச்சோம், பிராமணர்லாம் கொடுக்கறதுக்கு பொருத்தமான புத்தகம் இதுதான் என்று 100 புத்தகங்கள் வரவழைத்து அங்க வந்த எல்லா பிராமணர்களுக்கும் இஸ்லாத்தை ஒரு அறிமுகம் செய்து விட்டு கொடுத்தோம். ஒரு சில பெண்களை தவிர எல்லோரும் அந்த புத்தகத்தை வாங்கினார். அந்த பெண்களும் கூட சோ அணிந்துரை எழுதியிருக்கான்னு சொன்னோட திரும்ப வாங்கிக்கிட்டான். எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னவங்க சோ அணிந்துரை எழுதியிருக்கா கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னவன வாங்கிக்கிட்டான். அது மாதிரி பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், முக்கோணத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் திருமணங்கள்ல இந்த மாதிரி திருமணங்களை கலந்து கொடுக்கிறார்கள். இது கேரளாவில் ஆகாது, கர்நாடகாவில் ஆகாது, ஆந்திராவில் ஆகாது, வட இந்தியாவில் நடக்காது. தமிழ்நாட்டுல இந்த தாவா, இந்த அழைப்பு பணி என்பதற்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு பகுதியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஒரு நியமத்தை, ஒரு அறுப்படை. எதெல்லாம் அறுப்படையோ நம்ம என்ன நினைக்கிறேன், மாமான்னு பேசிட்டாரு, மச்சான்னு பேசிட்டாரு, நம்மளிடம் பிசினஸ் உறவு வச்சுட்டாரு, பக்கத்து வீட்டுக்கார ஆயிட்டாரு, நல்லது கெட்டதுல இருக்கிறாரு, இவருக்கு எப்படி நம்ம இஸ்லாத்தை சொல்றது? பல பேரை நான் கேட்கும்போது சொன்னேன், நான் அந்யோன்யமா பழகிட்டாங்க அவர்கிட்ட போய் நாங்க எப்படிங்க இஸ்லாத்தை சொல்றது? ஐயா மனசு இடம் கொடுக்கல, அது வரலைன்னு சொல்றோம். தயவு செய்து நம் மீது கடமை என்று தெரிந்து விட்டார். ஒரு ஆர்கிடெக்ட் ஒருத்தர் இருக்கிறாரு சென்னையில, அவர் சொல்லுவாரு, நான் எனக்கு ஏதாவது ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சுன்னா பெரிய பெரிய பணக்காரங்க தானே பில்டிங் கட்டுவாங்க. அவர் சொல்லுவாரு, எந்த ஓனரிடம் நான் வேலை செய்யறனோ, பில்டிங் கட்டுறனோ, அந்த ஓனரிடம் ஏதாவது ஒரு கோணத்துல இந்த தௌஹீதையும் ஆகாரத்தையும் சொல்லாம நான் விட்டதில்லைன்றார். மனிதனுடைய உள்ளத்துல அது என்ன வந்துடணும், என் மீது கடமை இருக்குது, இந்த கடமை நாம் எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர்களும் அந்த எண்ணத்தை எப்படி நிறைவேற்றாங்க திருக்குர்ஆன் சொல்லி இருக்குது. நீங்க படைச்சவனை மட்டும் வணங்குங்க, படைப்பினங்களை வணங்காதீங்கன்னு சொன்னா யாராவது கோச்சிக்கிடுவாங்களா? நீங்களா சொல்லுங்க. நீங்க அல்லாஹ்வைத்தான் வணங்கணும், நீங்க சிவனை விஷ்ணு வணங்காதீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கோச்சிக்கிடுவாங்க. படைத்தவனை மட்டுமே வணங்குங்க, படைப்பினங்களை வணங்காதீங்க. இதுதாங்க இஸ்லாமிய மார்க்கம் சொல்றது. நம்ம படைச்சவனை வணங்கணும். இது எல்லாம் படைச்சு யாரு பரவாயிக்கிறான்னா அந்த இறைவனத்தை நம்ம வணங்குறதானுங்க சரியானது. அது அல்லாத ஒரு நிலை எடுக்கும் பொழுது நம்மளுடைய இது என்ன ஆகும்? இறை நம்பிக்கைன்னா என்ன? இதை சொன்னா யாருங்க கோவிக்க போறாங்க? இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வதுதான் இறை நம்பிக்கை. இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணுவதுதான் இறை நம்பிக்கை. இறைவனிடம் பதில் சொல்ல வேண்டும் என்று எண்ணுவதுதான் இறை நம்பிக்கை முழுமை பெறும். இந்த கருத்தை நம்ம பொதுவாக சொல்லுவதன் போது எந்த முஸ்லீம் அல்லாத எதிர்பார்க்க சொல்லுங்க? இறைவனா இருக்கிறான், எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா எனக்கு இறைவன் ஒருத்தன் தேவையாங்க? இறைவன் என்று ஒருவன் இருந்தால் அவன் என்னை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். கண்காணிக்கக்கூடியவனாக இருந்தால் எனக்கு கேள்விகளுக்கு கேட்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியவனாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அந்த இறை நம்பிக்கையின் அடிப்படையிலே நம்மளுடைய வாழ்க்கையை செப்பனிட முடியும் என்ற இந்த கருத்து சொல்றதுக்கு என்ன, யார் எதுக்கு போறாங்க? மனித சமுதாயம் மனிதம் எல்லாம் ஒண்ணுதாங்க. இந்த ஜாதி கீழெல்லாம் நம்மளா வச்சுக்கிட்டதாங்க. இதை மாற்ற வேண்டாமா? எல்லாமே மனிதர்களும் ஒன்றுதானே. இந்த கருத்தை சொல்றதுல என்ன விட்டது? நம்மளுக்கு யார் எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. சாராயம் குடிக்கிறான், தப்பு பண்றான், இதெல்லாம் பண்றான். அவனிடம் நான் பேசினா என்ன சொல்றாங்க அவங்க? போங்க பாய், மரியாதையா வயசு அதிகமா இருந்தா அப்படி சொல்லுவாரு. என்ன பாய், குடிச்சவனும் செத்து போறான் பாய், குடிக்காதவனும் செத்து போறான் பாய், நான் குடிச்சிட்டு சாகிறேன், ஜாலியா இருந்து செத்து போறேன்னு சொல்றேன். என்ன இன்னைக்கு எல்லா தீமைகளையும் செய்யக்கூடியவனை பாருங்கள் என்று இந்த மனித சமுதாயத்துக்கு முன்னால் கேள்வி கேட்டு பாருங்கள். அந்த தீமைகளுடைய ஆணி வேர் மரணத்துடன் வாழ்க்கை முடிகிறது என்பதுதான் தீமைகளின் ஆணி வேராக இருக்கிறது. எந்தெந்த கருத்தை முஸ்லீம் அல்லாஹ் கொண்டு போய் சொல்றதுல நம்மளுக்கு என்ன தடை இருக்குது? மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்பிக்கை வைத்தால்தான் ஒரு குடிகாரன் திருந்த வேண்டுமா,
ஒரு தவறு செய்யக்கூடியவன் திருந்த வேண்டுமா? ஒரு அநீதி செய்தவன் நீதிமானாக மாற வேண்டுமா? இறைவனுக்கு பதிலளிக்க வேண்டும். மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்ற இந்த செய்திகளை நான் நம்பினால்தான் இந்த வாழ்க்கை முழுமை பெறும் என்று முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்லும் போது யாராவது நம்மளை கோவிக்க போறாங்களே. ஏன்னா என்னண்டா, நம்ம அவங்களோட சொல்றதுக்கு தமிழ் சொற்களே நம்மளுக்கு தெரியாது. யாராவது கூட்டு ஒரு 15-20 நிமிஷம் முழுசா தமிழ்ல பேசுங்கன்னு சொல்லதான் பேச மாட்டாங்க, பேச தெரியாது. அப்ப நாம் முதலில் அழைப்பு, குரான் சொல்லுது, நீங்க உங்க மொழியிலேயே உங்களை இறக்கி வச்சிருக்கேன். இந்த வேதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தவங்களுடைய அந்த சமூகத்தை பார்த்து சொல்லுது, நீங்க விலகிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்க மொழியிலேயே நாங்க இறக்கி வச்சிருக்கேன். ஏன் நீங்க விலகிக் கொள்ளாம இருக்கிறீங்க? நீங்க லேசாக அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை இறக்கி வச்சிருக்கேன். அதனால அந்த தமிழ் மொழியிலேயே, அவங்களுடைய மொழியிலேயே அவங்க விளங்குவது போல நாம் பேச ஆரம்பித்தா நம்ம ரொம்ப மதிப்பு வச்சிருக்காங்க முஸ்லிம்கள் மீது. நம்ம அதை பயன்படுத்தி அவங்களை இஸ்லாத்தினுடைய செய்தியை சொல்றதுக்கான முயற்சி செய்யும். ஆனா முதல்ல நம்ம மீது கடமை என்பதை நினைங்க. என்னைய பொறுத்தளவுல பெருமைக்காண்டி சொல்லல, எந்த முஸ்லீம் அல்லாதவங்களை பார்த்தாலும் அவங்க இஸ்லாத்துல சேரணும்ன்ற ஒரு எண்ணமாக முதல்ல வைப்பேன். என்னுடைய அண்டை வீட்டுக்காரங்க இருந்தா அவங்களிடம் அந்த எண்ணம் வைப்பேன். என் மனைவியிடம் சொல்லுவேன், நல்ல விதமா நடந்து கொள்ளுங்க முஸ்லீம் அல்லாதவங்க சொல்லுவேன். ஏனென்றால் அவங்களிடம் நல்ல விதமா நடந்து கொள்வது நம்ம மீது கடமையா இருக்குது. அவங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது நம்ம மீது கடமையாக இருக்கிறது. இந்த பேனா இருக்கு, இந்த பேனா என்னென்ன டிசைன் எல்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பேனா எழுதுனா அது பிரயோஜனமா? அது மாதிரி நம்மளுடைய தொழுகை, நம்மளுடைய வணக்க வழிபாடுகள், இதையெல்லாம் நம்மளை சீர்படுத்துவது. சுகதால் அண்ணாத்து நல்லா சொல்றாங்கல்ல, இந்த சுகதால் அண்ணாத்து மக்களுக்கு சான்று பகர்வதற்காக, இந்த மனித சமூகத்தை செதுக்குவதற்காகத்தான் இந்த இதெல்லாம் கடமையாயிருக்கு. எதுக்காக? யாருக்கு சான்று பகரணும்? இங்க உள்ள மனிதர்களுக்கு. அந்த மனிதர்களுக்கே சான்று பகரணும்ன்ற எண்ணமே நம்மளிடம் இல்லைன்னு சொன்னா நம்ம இந்த காரியத்தை செய்து என்ன பிரயோஜனம், என்ன பயன் என்பதை யோசித்து பாருங்க. தமிழ்நாடை பொறுத்தளவுல அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால ஒரு செய்தியை சொல்லுகிறேன் நான். வினோத் அகமது என்ற ஒரு தம்பி இஸ்லாத்துக்கு வந்தவர். வினோத், அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். கேரளா பெண்ணை கல்யாணம் பண்ணிக்காரு, துபாயில இருக்கிறார். நாங்க பல விஷயத்துல அவர் தொடர்ந்து பேசிட்டே இருந்தா ஒரு நாள் அவர் குடும்பத்தோட வந்துட்டாருங்க. எங்க ஏரியாவெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த நம்ம தொடர்புல ஒரு 27 கிராமங்கள் இருக்கு. ராமநாதபுரம், மதுரை, தேனி மாவட்டங்கள்ல புதுசா வந்த கிராமங்கள் 27 கிராமங்கள் வரைக்கும் இருக்கு. இதையெல்லாம் போய் பார்க்கணும். அவங்க 2 பேரும் வந்தாங்க. கார் எடுத்துக்கிட்டு ராத்திரி பகலா 27 கிராமத்தை 2 நாள்ல சுத்தம், ராத்திரி கூட சுத்தலா தானே முடியும். ஒரு கிராமத்துல இருந்து அப்படி போயிட்டு கடைசியில அந்த பெண்ணை, கேரளத்து பெண்ணு சொன்னது, கேரளாவுல நாங்க 28 விழுக்காடுகள் இருக்கிறோம், அதிகாரம் எங்க கையில இருக்குது. நீங்களெல்லாம் எங்களை பார்த்து நினைப்பீங்க கேரளா முஸ்லிம்கள் எல்லாம் எல்லா அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு அவர்கள் இதான இருக்கிறாங்க. இந்த கிராமங்களெல்லாம் பார்த்துட்டு நான் வெச்சப்படுறேங்க. கேரளாவில் இப்படி நடக்காது. ஒரு புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னா அந்த கிராமத்துக்கு 5-10 முஸ்லீம் அல்லாத கிராமங்களை தாண்டி போறது கேரளாவில கூட நடக்காது. கேரளாவில் கூட முஸ்லிம்களால் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழல் தமிழகத்துல நியமத் அறுப்படை, எந்த அறுப்படை இருந்தாலும் அந்த அறுப்படை பற்றி அல்லாஹ் என்ன செய்வான்? கேள்வி கேட்பான். இவ்வளவு வாய்ப்பு வசதிகள் இருந்தும், மாமா மச்சான் என்ற உறவுகள் சொல்லக்கூடியவர்கள் இருந்தும், நம்மளுடைய குடும்ப நலன்கள்ல அக்கறை செலுத்தக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தும், நம்மளுடைய நல்லது கெட்டதுல பங்கு வைக்கக்கூடிய, துயரத்திலையும் மகிழ்ச்சியிலையும் பங்கு வைக்கக்கூடிய லட்சம் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தோம், அவர்களிடம் இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லலை. ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி உங்களிடம் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு வேலுச்சாமின்னு ஒரு நண்பன் இருந்தான். அவர் சேர்வை சமுதாயத்தை சேர்ந்தவர். நான் பிற்படுத்த சமூகத்தில் கொஞ்சம் ரொம்ப இதான சமூகத்தை சேர்ந்தவன். நான் முஸ்லீம் ஆகணும்னு சொல்லி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், 2 பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ்னா ரொம்ப க்ளோஸ். முஸ்லீம் ஆறேன்னு சொன்னோன்னே, ஆப்பா நீ முஸ்லீம் ஆயிருப்பான்டா, இங்க சாதி இருக்கு, யாரை எங்கே கூட்டிட்டு வந்தாலும் எங்க அப்பா நீ என்ன ஜாதின்னு கேட்பாரு. என்ன இதெல்லாம் தேவையில்லை, நீ பாய் ஆயிட்டுன்னா ராவத்தர வந்துடுவேன், எல்லா காரையும் செஞ்சிடலாம், நீ பாய் ஆயிருப்பான்ற அவர் சொன்னார். அவர் கொஞ்ச நாள் அப்படியே இருந்தா எனக்கு முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துடுறார். அவருடைய மகன் ஏதோ இறைவனுடைய அருளால ஹிதாயத்தை பெற்று அப்துல் அஜீஸ், நம்ம பணக்கார விட்டு போயிங்க, அவங்க
அப்துல் அஜீஸ்ன்னு சொல்லி முஸ்லீம் ஆகி பேர் வச்சுட்டு நம்மளிடம் வந்தாரு, தொடர் வச்சாரு. நிறைய நம்மளுக்கு நம்ம அமைப்புக்கு உதவி ஒத்தாசிகள்லாம் செய்வார். மாமா உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணுமாமா கேட்கணுமாமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் நான் தனியா இருக்கும்போது கையை பிடிச்சு கேட்டாரு, மாமா உங்களுக்கு எங்க அப்பாவுக்கு அவ்வளவு பெரிய உறவு இருந்ததாக எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பாவிட்ட ஏன் மாமா இஸ்லாத்துக்கு சொல்லாம விட்டுட்டீங்க, ஏன் எங்க அப்பாவை இஸ்லாத்துக்கு அழைக்காம விட்டுட்டீங்கன்னு அந்த பையன் கண்ணீர் வடித்து அவர் என் கரங்களை பிடித்ததை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த. இது மறுமையிலையும் இதே கேள்வி எனக்கு முன்னால் கேட்டேன். எல்லா முஸ்லீம் அல்லாதவர்கள் சார்பாக நான் பதிலளிக்க கடமைகளிலே மிகப்பெரிய கடமை, முதல் கடமையாக இந்த தாவத்தை இல்லல்லா அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அந்த கடமை நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. மார்க்க அறிஞர் பெருமக்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் நான் அதிகமாக சொல்லிட நான் விரும்பவில்லை. எல்லா அரபு கல்லூரிகளிலும் தாவா சம்பந்தமாக, அழைப்பு பணி சம்பந்தமாக தனியாக பாடத்திட்டம் கண்டிப்பாக உருவாக்கப்பட வேண்டும். அது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. எல்லா மதங்களை பற்றியும் ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்களை நாம் உருவாக்க வேண்டும். தமிழகம் போன்ற எல்லா நாடுகளிலும் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில இருக்கக்கூடிய சாதிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நம்மளுக்கு தெரியாது. கம்யூனிஸ்ட் இந்தியாவில் எப்படி தோத்துச்சு தெரியுங்களா? இந்தியாவில் ஒரு காலத்துல சுதந்திர இந்தியாவில் பிரதான எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தாங்க. இன்னும் மௌலான வரல நினைக்கிறேன். அதுதான் பிரதான எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் தாங்க. இப்ப வந்தா அவங்களை தேடி பார்க்க வேண்டியது வெஸ்ட் பெங்கால் இல்லை, அங்க இல்லை, இந்தியாவோட கேரளா மட்டும் ஏதோ இருக்கிறான். இவ்வளவு தோல்விக்கு காரணம் என்ன? கம்யூனிஸ்ட் பொலிட்பீரவே கூட முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நான் இங்க இந்தியாவில் இவ்வளவு நாள வர்க்கம் பத்தி பேசுனது தப்பு. இங்க உள்ள சாதி அமைப்புகளை பற்றி ஆய்வு செய்வதும், இங்க சாதிய அநீதிகளை பற்றி பேசுவதும், இங்க சாதிய அநீதிகளை தீர்ப்பதற்கான ஒரு சமத்துவ கோட்பாடை பற்றி எடுத்து சொல்லாமல் விட்டதுதான் நாம் இந்தியாவில் எதிர்கட்சியாக இருந்த நாம் வீழ்ச்சி அடைந்ததுக்கு காரணம் இல்லை. அதுபோல தமிழகத்துல நாம் ஒரு தாவா வேலை செய்யணும்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதிகள் என்ன, அந்த ஜாதிகளுடைய வேர்கள் என்ன, இந்த ஜாதி மக்களுடைய குணங்கள் என்ன, அவருடைய நம்பிக்கை என்ன, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால்தான் அவரிடம் எந்த மாதிரி. இப்ப நான் சொன்னல பிராமணர்ல வர்றாங்கன்னு சொன்னோட எவ்வளவோ நம்ம கையில புத்தகம் இருந்துச்சு. எல்லா புத்தகத்தையும் எடுத்து நம்ம கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அது ஹிக்மா. ஹிக்மா, அந்த ஹிக்மாவை கடைப்பிடிக்கும். யாரிடம், எந்த ஜாதிக்காரரிடம், எந்த நம்பிக்கையாளரிடம், ஒரு கம்யூனிஸ்டிடம் எப்படி பேசணும், ஒரு தீக்காக்காரரிடம் எப்படி பேசணும், ஒரு தலித்து சகோதரரிடம் எப்படி பேசணும், ஒரு உயர்ஜாதி இந்துக்களிடம் எப்படி பேசணும், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சில பார்ட்டி அவங்களிடம் எப்படி நம்ம அணுகுமுறைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் பகுப்பாய்வு செய்து அதை பற்றிய கருத்தியலை நாம் உருவாக்கி சரியான முறையில அவர்கள மனம் புண்படாமல், அவர்களுக்கு நம்மளுக்கு இடையில ஒரு மோதல் போக்கு வந்து விடாமல், அழைப்பு பணியில மோதல் போக்குக்கு இடமே கிடையாது. அழைப்பு பணியில ஜெயிக்கிறதுக்கு இடமே கிடையாதுங்க. அழைப்பு பணியில ஜெயிக்கிறதுக்கு இடம் கிடையாது, மோதலுக்கு இடம் கிடையாது. அந்த மாதிரி சூழல் வந்தா காலு சலாமா, நீங்க உங்க இல்ல இருங்கன்னு சொல்லத்தான் நமக்கு இடம் இருக்கு. அழைப்பு பணியில வெற்றி அடைகிறதுக்கு என்ன? உசாமா ரலியல்லாஹு அந்த குழந்தையாக அவங்க மௌத்தாகிற நேரத்தில் நான் சரியாக பதிவு செய்யணும்னு தெரியல, நோயிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருந்து வேலை செய்த சிறுவர் அந்த நோயிட்ட நேரத்துல அந்த சிறுவரை பார்க்க போறாங்க. அண்ணன் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சைக்கினிலே கேட்கிறாங்க, நீ இஸ்லாத்துக்கு வந்துருன்றாங்க. அவர் தந்தையை பார்க்கிறாரு. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பாடுறாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. கலிமா சொல்லி கொடுத்து முஸ்லீம் ஆகிட்டு வெளியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்லல, அல்லாஹ் அவரை நரகத்தில் இருந்து காப்பாற்றி விட்டான். அதற்கு அல்லாஹ் எனக்கு இங்க ஏதோ வாத பிரதிவாதங்கள்லாம் செஞ்சு வெற்றி தோல்வி நிர்ணயிப்பதல்ல தாவம். உள்ளங்களை நாம் வென்றெடுக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த உள்ளங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிட, அவனுடைய வேதத்தின் பக்கம் திருப்பிட, அவனுடைய தூதரின் பக்கம் திருப்பிட நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும். அந்த பணிகள் செய்வதற்கு தமிழகம் மிகுந்த வாய்ப்பு உள்ள ஒரு மாநிலமாக, ஒரு பகுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அதற்கு நான் நீண்ட காலமாக ரொம்ப நான் பிரார்த்தனை செய்தது, உலமாக்களை கொண்டுதான் இந்த காரியத்தை முக்கமலா செய்ய முடியும்.
நாங்க இதை படித்தோம், இஸ்லாத்துக்கு வந்த இதை 2 புத்தகத்தை படிச்சிருக்கிறோம், 2 இதை பார்த்துருக்கிறோம், அதனால நாங்க சரியா செய்யறோம்னு நான் சொல்ல முடியாது. என்னுடைய பெரும் கவலை இருந்தது, உலமாக்கள் இதை எடுத்து செய்யணும்னா பெரும் உலமாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. மௌலானா அபுல் ஹசன் சாதலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செஞ்சிருக்கிறாங்க, வலியுல்லா ஹஸரத் செஞ்சிருக்கிறாங்க, அப்புறம் நம்ம இவன் மசூத் அவங்க பேர் என்ன, வாக்கிய சாலியாத்துல வந்து பிரிந்து தனியாக அபுசூத் மௌலானா அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இப்படி பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஒரு கட்டுக்கோப்பாக, ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்து ஒரு இந்த தாவத்தினுடைய வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக அன்னிதா பவுண்டேஷனை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். இது போல சென்னையிலும் நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த ரமணானுக்கு முன்பிலிருந்து நாம் முயற்சிகளை செய்து வருகிறோம். சென்ற ஆண்டும் அது போல 80 உலமாக்களை அழைத்து எங்க மாதிரி களப்பணி செய்யணும் ஒன்னா அழைச்சு 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல தொடர்பை உண்டாக்கி, இது போல சென்னையில இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சென்டரை, ஒரு மையத்தை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சி நடக்கிறது. தமிழகம் முழுவதும் இது போன்ற காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இங்க வந்திருக்கிறவர்கள் அனைவரும் தன்னுடைய மனதிலே நீங்கள் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், நாம் முஸ்லிம் அல்லாதவரிடம் இஸ்லாத்தை நாம் அழைப்பேன், அந்த இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களை அவர் நல்லா அரவணைத்துக் கொள்வேன். இஸ்லாத்துக்கு வர்றவங்களை முஸ்லிம்களாக அங்கீகரிச்சு அவங்கள நம்மளெல்லாம் ஆக்குறதுல இருந்து நம்ம ரொம்ப விலகி போய் இருக்கிறோம். இதெல்லாம் இந்த முக்கியத்துவத்தெல்லாம் உணர்ந்து செயல்படக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் செய்வானாக. அன்னிதா ஃபவுண்டேஷன் எந்த லட்சியத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த லட்சியத்தில் இருந்து தடம் புரளாமல், ஏன்னா இன்னைக்கு பிரச்சனையே அதுதாங்க, ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் செய்யறோம், ஆனா அப்புறம் வந்து தாவான்றது போர்டா மாறிடுது, மற்ற வேலைகளை கவனம் செலுத்த ஆரம்பிச்சார். இதை முதன்மை பணியாக இந்த அன்னிதா ஃபவுண்டேஷன் சேர்ந்த உலமாக்களை எடுத்து, இது 1000 பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும், ஆனால் 1000 பிரச்சனை மீது கவனம் செலுத்துவதை விடுத்து இந்த தாவா என்ற இந்த பணி செய்யாமலே இருக்கிறது. எனவே இதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து இந்த அன்னிதா ஃபவுண்டேஷன் கியாம நாள் வரை செயல்படுவதற்கு எல்லா வல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க மனங்களை இந்த விஷயத்திலே இஸ்திகாமத் ஆக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் செய்வானாக.